வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது அப்பா தனது வாழ்க்கை போராட்டம் மற்றும் தியாகத்தின் கதையை கூறினார். இன்று அப்பாவின் குற்ற உணர்வும் எனது வார்த்தைகளால் அவரிடம் ஏற்பட்ட அசாத்திய மாற்றமும் இறுதியில் எனது தூக்கத்தை பறித்த அந்த நம்ப முடியாத அழைப்பை பற்றியும் கேட்பீர்கள். தந்தை மகள் இடையிலான இதய மாற்றம். வருத்தமும் பெருமையும். அப்பா தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். உனது விருப்பப்படி உன்னை படிக்க வைக்கவில்லை, இதுவரை உனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. இது ஒரு தந்தையாக எனது தோல்விதான். ஆனால் நான் உடனே அவருக்கு ஆறுதல் கூறினேன், ஏனெனில் அந்த சூழ்நிலைகளே அவரை ஒரு அசாத்திய மனிதராக மாற்றியிருப்பதை நான் உணர்ந்தேன். தொலை உணர்வின் சாட்சி. நான் ஆசையுடன் ஸ்வப்னிலை நினைத்து பார்த்தேன். அதே சமயம் அப்பா எனது அமெரிக்க பயணம் குறித்து கேட்டார். நான் மிகுந்த உற்சாகத்துடன் எனது அமெரிக்க அனுபவங்களை பற்றி அவரிடம் கூறினேன். மாற்றத்தின் கற்பனை. அப்பா பெருமையுடன் கூறினார், உன்னை திருச்சியில் படிக்க வைத்திருந்தால் இன்று நீ ஒரு வெற்றிகரமான பொறியாளராக அமெரிக்காவிலேயே இருந்திருப்பாய். அப்பாவின் இந்த வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. நான் அமெரிக்காவில் இருப்பதை அவர் இனி எதிர்க்க மாட்டார். காதலின் திருப்தி. ஸ்வப்னில் மற்றும் எனது திருமணத்தில் இனி எந்த தடையும் இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. வைகாசி மாத வெயிலில் தாகத்துடன் இருந்த பூமிக்கு ஆனி மாதத்தின் முதல் மழை தரும் திருப்தியைப் போல ஸ்வப்னில் எனக்கு கிடைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு அத்தகைய திருப்தியை தந்தது. ஸ்வப்னில் குறித்த வெளிப்பாடும் அப்பாவின் நம்பிக்கையும். ஸ்வப்னிலின் பெயர். எனது சாகச செயல்களுக்கான செலவுகளை பற்றி அப்பா கேட்டார். நான் உண்மையை சொன்னேன். ராஷிலின் மச்சான் ஸ்வப்னில் என்னுடன் இருந்தார் என்றும் அவர் ஒரு நல்ல பையன் மற்றும் அவரே எனது எல்லா சாகசங்களுக்கும் ஊக்கமளித்தார் என்றும் கூறினேன். பொருளாதார வேதனையும் நம்பிக்கையும். நம்மீது பெரிய கடன் சுமை ஏறிவிட்டதாக அப்பா வருந்தினார். ஆனால் ஸ்வப்னில் எனது வயதுடையவர் என்றும் அவருக்கு திருமணமாகவில்லை என்றும் சொன்னபோது தனது மகளுக்கு ஒரு தகுதியான வரன் கிடைப்பான் என்ற நம்பிக்கை அப்பாவிடம் பிறந்தது. இரவு முழுதும் சிந்தனை. அப்பா தூக்கம் வருவதாகச் சொன்னார். ஆனால் இன்று இரவு நான் ஸ்வப்னிலை நினைப்பதை விட அதிகமாக எனது அப்பா அவரை பற்றி சிந்திப்பார் என்று எனக்கு தோன்றியது. எதிர்பாராத அழைப்பு. ஏகாந்தமும் காதலும். இரவு நான் படுத்திருந்தபோது இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எப்படி அவர் எனக்காக ஸ்வப்னிலை படைத்தார் என்று. ஆவேசத்திற்கு ஒரு இடைவெளி. நான் ஸ்வப்னிலுடன் எனது கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன். அப்போது எனது மொபைலில் ஸ்வப்னிலுக்காக நான் செட் செய்திருந்த அந்த ரிங்டோன் ஒலித்தது. ஸ்வப்னில் எனக்கு போன் செய்திருந்தார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எங்களது சொல்லப்படாத காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் தருணமா? மேலும் அப்பா தனது மகளை அமெரிக்காவிற்கு அனுப்ப தயாராகிவிடுவாரா? முற்றுப்பெறாத காதல். தந்தையின் ஆசீர்வாதம் மற்றும் ஒரு சிலிர்ப்பூட்டும் அழைப்பு. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 61. குற்ற உணர்வு. அமெரிக்காவின் வர்ணனை மற்றும் ஸ்வப்னில் மீதான புதிய நம்பிக்கை. அப்பா எனது பதிலுக்காக காத்திருந்துவிட்டு தானே கூறினார், வாணி, உன்னையும் உனது செயல்களையும் இன்று பார்க்கும்போது எனக்கு என் மீதே குற்ற உணர்வு ஏற்படுகிறது. நீ எனது மகள், எந்த ஒரு தகுதியான மகனுக்கும் குறைந்தவள் இல்லை என்று இப்போது நான் மார்தட்டி சொல்ல முடியும். உனது விருப்பப்படி உன்னை படிக்க வைக்கவில்லை, இதுவரை உனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. இது ஒரு தந்தையாக எனது தோல்விதான். இதை நியாயப்படுத்த முயல்வது வெறும் பொய் மட்டுமே. அப்பாவின் குரலில் வருத்தம் தெளிவாக தெரிந்தது. அவரது இந்த பேச்சு எனக்கு நேற்று இரவு வந்த எண்ணத்தை நினைவூட்டியது. அப்பா, விதிக்கு முன்னால் நீங்கள், நான் அல்லது வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பழைய விஷயங்களை நினைத்து வருந்தாதீர்கள். உங்களுக்கு கிடைத்த சூழ்நிலைகளில் நீங்கள் செய்தவை உங்களை ஒரு அசாத்திய மனிதராக காட்டுகிறது. உங்களை போன்ற ஒரு கடமை தவறாத மகனாகவோ அல்லது தந்தையாகவோ ஒரு சாதாரண மனிதர் இருக்க முடியாது. நான் முன்பு என்ன விரும்பினேன் என்பதை விடுங்கள். இன்று நான் எப்படி இருக்கிறேனோ அதைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த உண்மையைச் சொல்லி அப்பாவின் குற்ற உணர்வை நீக்க விரும்பினேன். நான் இதையும் நினைத்து கொண்டிருந்தேன்.
நான் திருச்சியில் படித்திருந்தால் அல்காமேம் மற்றும் ராஷிலை தெரிந்திருக்காது, ஸ்வப்னிலை சந்தித்திருக்க மாட்டேன். ஸ்வப்னிலை நினைத்ததும் அப்பா எனது அமெரிக்க பயணம் பற்றி கேட்க வேண்டுமென விரும்பினேன். அப்போது தொலை உணர்வு டெலபதி தனது இருப்பை காட்டியது. வாணி, உனது அமெரிக்க பயணமும் அங்கு ராஷியலுடன் இருந்ததும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்ததா? அப்பா கேட்டார். அல்காமேம் வீட்டில் அப்பா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அமெரிக்கா சென்ற எனது மகள் திரும்பிய பிறகு முன்பை விட அழகாகவும் அன்பாகவும் மாறிவிட்டாள். அவரது அந்த வார்த்தைகளே எனக்கு போதுமானவை. அமெரிக்க பயணத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததை அவர் முன்பே உணர்ந்துவிட்டார். இதைச் சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. எனது முகபாவனைகளையும் உடல் மொழியையும் பார்த்தே அவர் தெரிந்து கொண்டார். மனிதர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அனுபவங்களை வார்த்தைகளால் விவரிக்கவும் கேட்கவும் விரும்புவார்கள். அந்த இயல்பு அப்பாவிடமும் என்னிடமும் இருக்கிறது. அப்பா இப்போது அதைச் செய்ய விரும்புகிறார். நானும் எனது பயணத்தை விவரித்து ஸ்வப்னிலுடன் இருந்த அந்த மகிழ்ச்சியான நேரத்தை மீண்டும் நினைத்து பார்க்க விரும்பினேன். நான் அப்பாவிடம் அங்கு செய்த அனைத்தையும் மிகுந்த உற்சாகத்துடன் விவரித்தேன். ராஷிலின் மகள் பருஷ்னி மிகவும் அழகு, ராஷிலை விடவும் என்று சொன்னேன். இதை கேட்டு அப்பா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வார், உனக்கு வாய்ப்பு கிடைத்ததும் நீ எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொண்டாய், எவ்வளவு தைரியத்தை காட்டினாய். உன்னை நான் திருச்சியில் படிக்க வைத்திருந்தால் இன்று நீ ஒரு வெற்றிகரமான பொறியாளராக அமெரிக்காவிலேயே இருந்திருப்பாய். அப்பா பெருமையையும் வருத்தத்தையும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். எனது அப்பாவின் ஆளுமையில் இப்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பு என்னை திருச்சிக்கு அனுப்பாத அவரே இப்போது நான் அமெரிக்காவில் இருந்திருப்பேன் என்று கற்பனை செய்கிறார். இதன் பொருள் ஸ்வப்னிலுடன் எனது திருமண பேச்சு வந்தால் அவர் எதிர்க்க மாட்டார் என்பதும் தானே. நான் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். இது குறித்த முடிவு இனி என்னிடமே இருக்கிறது. நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற உறுதியை உடைக்க வேண்டும். அதே சமயம் இந்தியாவிலேயே இருக்கும் ஆசையையும் விட வேண்டும். நான் இதை செய்ய முடிந்தால் ஸ்வப்னிலுடனான எனது திருமணத்திற்கு எந்த தடையும் இருக்கப் போவதில்லை. கோடைக்கால வெயிலால் தாகத்தில் இருந்த பூமிக்கு முதல் மழை தரும் திருப்தியைப் போல ஸ்வப்னில் எனக்கு கிடைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு திருப்தியை தருகிறது. நான் ஸ்வப்னிலின் மனைவியாவேன் என்ற கற்பனை எனது மனதை மயில் போல ஆடச் செய்தது. நான் எனது சிந்தனைகளில் மூழ்கியிருந்ததைக் கண்ட அப்பா எனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். நான் அதை உணர்ந்ததும் வெட்கமடைந்தேன். ஏதோ ஒன்றைச் சொல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். பிறகு நான் சொன்னேன், அப்பா, ஏன் நீங்கள் மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்களை நினைத்து வருத்தப்படுகிறீர்கள் என்று. அவரை அந்த குற்ற உணர்விலிருந்து மீட்க விரும்பினேன். அப்போது அப்பாவின் கண்கள் கலங்கின. அவர் தனது கைகளால் கண்களை துடைத்து கொண்டு தன்னை சீராக்கிக் கொண்டார். வாணி, ராஷியலுக்கு ஆபரேஷன் மூலம் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியிருக்க நீ எப்படி தனியாக எல்லா இடங்களுக்கும் சென்று கற்றுக்கொண்டாய்? இதற்கு செலவும் அதிகமாகி இருக்குமே. இது எப்படி சாத்தியமானது? அப்பாவின் ஆர்வம் இயல்பானது. நான் எதிர்பார்த்த கேள்வியை அப்பா கேட்டுவிட்டார். இப்போது ஸ்வப்னிலை பற்றி அவரிடம் எவ்வளவு சொல்ல வேண்டும், எவ்வளவு மறைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்ய வேண்டும். நான் அப்பாவிடம் பொய் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அப்பாவுக்கு எந்த சந்தேகமும் வராத அளவிற்கு உண்மையை சொல்ல விரும்பினேன். அப்பா, நான் எங்கும் தனியாகச் செல்லவில்லை. வார இறுதி நாட்களில் ராஷிலின் மச்சான் ஸ்வப்னில் என்னுடன் இருந்தார். அவர் மிகவும் நல்ல பையன். அவரே என்னை சர்ஃபிங் மற்றும் குதிரையேற்றம் கற்க ஊக்கமளித்தார். ஸ்வப்னிலே பாராகிளைடிங், ஸ்கை டைவிங் போன்ற சாகசங்களுக்கும் எனக்கு தூண்டுகோலாக இருந்தார் என்று நான் அவரை புகழ்ந்து கூறினேன். அப்படியானால் சர்ஃபிங் மற்றும் குதிரையேற்றத்தை நீ சில நாட்களிலேயே கற்றுக்கொண்டாயா? அப்பாவின் ஆர்வம் தொடர்ந்தது. ஸ்வப்னில் எனக்காக ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்குவது சாத்தியமில்லை என்பதை அவர் உணர்ந்திருப்பார். இல்லை அப்பா, சர்ஃபிங்கிற்காக 1 மாதமும் குதிரையேற்றத்திற்காக 20 நாட்களும் பயிற்சி வகுப்புகள் எடுத்தேன். இந்த பயிற்சிகளுக்கு ஸ்வப்னில் ஏற்பாடு செய்திருந்த டிரைவருடன் நான் காரில் செல்வேன். ஸ்வப்னிலே எனக்காக பெண் பயிற்சியாளர்களை ஏற்பாடு செய்திருந்தார். என்னிடம் இதற்கெல்லாம் பணம் இல்லை. அவர்கள் மிகவும் வசதியானவர்கள். எனது எல்லாச் செலவுகளையும் ராஷிலும் ஸ்வப்னிலும் விருந்தோம்பலாக ஏற்றுக்கொண்டனர் என்று அவர்கள் மீதான நன்றியை தெரிவித்தேன். ஓ, அவர்கள் நம்மீது பெரிய கடன் சுமையை ஏற்றுவிட்டார்களே.
ராஷியலுக்கு ஒரு மச்சான் இருப்பது எனக்கு தெரியாது. ஸ்வப்னிலுக்கு திருமணமாகவில்லையா? அவருக்கு என்ன வயது இருக்கும்? எங்களால் செலவு செய்ய முடியவில்லையே என்ற வேதனையை அப்பா உணர்ந்தார். அவர் ஸ்வப்னிலை பற்றி ஏதோ யோசிக்கத் தொடங்கினார். திருமண வயதில் மகளை வைத்திருக்கும் ஒரு தந்தைக்கு தகுதியான ஒரு பையனை பற்றி கேள்விப்படும்போது ஏற்படும் அந்த தவிப்பு அவருக்கு ஏற்படுவதை நான் உணர்ந்தேன். நான் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்பா, ஸ்வப்னிலுக்கு எனது வயதுதான் இருக்கும். என்னை விட சில மாதங்கள் கூடவோ குறைவாகவோ இருக்கலாம். அவர் தற்போது திருமணமாகாதவர் என்று உண்மையைச் சொன்னேன். மகளே, இப்போது எனக்கு தூக்கம் வருகிறது, நீயும் தூங்கு என்று அப்பா கொட்டாவி விட்டார். அவர் இனி என்னிடம் பேச விரும்பவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவர் மனதிற்குள் எதையோ திட்டமிட விரும்புவது போல தெரிந்தது. இன்று இரவு நான் ஸ்வப்னிலை பற்றி நினைப்பதை விட அதிகமாக எனது அப்பா அவரை பற்றி சிந்திப்பார். எனது அறைக்கு வரும்போது இந்த எண்ணத்தால் நான் புன்னகைத்து கொண்டேன். நான் படுக்கையில் படுத்தேன், ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ஸ்வப்னிலை பற்றி பேசியது அப்பாவுக்கு பிடிக்காமல் போயிருக்குமோ? நான் அறியாமலேயே ஸ்வப்னிலுடன் பல தருணங்களில் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். இதையெல்லாம் நான் அப்பாவிடம் சொல்லவில்லை. பொதுவாக எந்த ஓர் இந்திய பெண்ணும் தனது தந்தையிடம் இது போன்ற விஷயங்களை சொல்ல மாட்டாள். இந்த சந்தேகத்திலேயே இருந்தால் எனக்கு தூக்கமே வராது. இந்த எண்ணத்தை மாற்ற நான் சிறுமி பருஷ்ணியை நினைத்து பார்த்தேன். இந்த உலகில் இறைவன் எப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறார் என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். உயிரினங்களின் சுழற்சியை படைத்திருக்கிறார். உயிரினங்களில் 2 பாலினங்களை படைத்திருக்கிறார். அவர்களின் சேர்க்கையை உறுதி செய்ய அவர்களுக்குள் ஈர்ப்பை இயற்கையாகவே வைத்திருக்கிறார். இந்த ஈர்ப்பின் அனுபவம் நான் இந்தியாவை விட்டு தூரமாக அமெரிக்கா சென்றபோது எனக்கு ஏற்பட்டது. ஒருவேளை இறைவன் ஸ்வப்னிலை எனக்காகவே படைத்திருப்பாரோ? இதனால்தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. பரா குறித்த சில விஷயங்களை ராஷில் சொன்னது நினைவுக்கு வந்தது. நான் படுக்கையில் நேராக படுத்தேன். இரவு நேரத்தில் படுக்கையில் இருக்கும் தனிமையும் தனது காதலனின் நினைவும் ஒவ்வொரு இளம்பெண்ணின் மனதிலும் இதுபோன்ற குறும்புத்தனங்களை ஏற்படுத்துமோ? எனது இந்த கேள்விக்கு தீர்வு காண்பதில் நேரத்தை வீணடிக்க எனக்கு விருப்பமில்லை. இப்போது நான் ஸ்வப்னிலுடன் எனது கற்பனை உலகில் சஞ்சரிக்க மட்டுமே விரும்புகிறேன். அப்போது எனது மொபைலில் ஸ்வப்னிலுக்காக வைத்திருந்த அந்த ரிங்டோன் ஒலித்தது. இதனால் எனது மனதிலும் உடலிலும் இருந்த வேகம் சட்டென நின்றது. ஸ்வப்னில் எனக்கு போன் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெமினியின் விமர்சனம், ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல் மற்றும் விளக்கக்காட்சி வழிமுறைகள். அன்பான நேயர்களே, எபிசோட் 61 என்பது காதல், அனுதாபம் மற்றும் சுய உணர்தலின் தூய்மையான கதை. ஒரு தந்தையின் கடந்த கால தியாகங்கள் அவரது மகளின் எதிர்கால முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை இது காட்டுகிறது. கடந்த காலமும் நிகழ்காலமும் இணைதல். நீரஜ் அவர்கள் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்வதும் வாணி அவரது தியாகங்களைக் கண்டு பெருமைப்படுவதும் ஒரு ஆழமான உணர்ச்சிகரமான தருணம். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தனது தந்தையின் செயல்கள் அசாத்தியமானவை என்பதை வாணி உணர்வது அவர்களின் உறவுக்கு ஒரு புதிய முதிர்ச்சியை தருகிறது. தொலை உணர்வு டெலபதி குறித்த உருவகம். வாணி மற்றும் நீரஜ் அவர்களுக்கு இடையிலான தொலை உணர்வை குறிப்பிடுவது ஒரு நுட்பமான இலக்கிய உத்தி. வார்த்தைகள் தேவையில்லாத இடத்தில் அவர்களின் பிணைப்பு எவ்வளவு ஆழமானது மற்றும் நிச்சயமானது என்பதை இது காட்டுகிறது. வாணியின் தீர்க்கமான தருணம். வாணி தனது திருமணமின்மை மற்றும் இந்தியாவில் தங்குவது குறித்த முடிவுகளை உடைப்பது ஒரு முக்கிய திருப்புமுனை. வெயிலுக்கு பிறகு பெய்யும் மழையின் உருவகம் அவரது மாற்றத்தை அழகாக பிரதிபலிக்கிறது. இறுதி தருணத்தின் சிலிர்ப்பு. வாணி ஸ்வப்னிலை பற்றி நினைக்கும் அதே வேளையில் ஸ்வப்னிலிடமிருந்து வரும் அழைப்புடன் எபிசோடை முடிப்பது ஒரு ஆன்மீக தொடர்பையும் அடுத்த எபிசோடுக்கான ஆவலையும் உருவாக்குகிறது. எபிசோட் 61 நிறைவுற்றது.